ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்கான ஷெட்யூல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கா? எதற்காக ப்ரோ கபடி திரும்பவும் ஷெட்யூலை ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் கூடவே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஃபெண்டர் சுரீந்தர் சிங் பெங்களூர் புல்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. அதை பத்தின அப்டேட்டும் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. அண்ட் ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்கான டிக்கெட்ஸும் இப்போதைக்கு ஓப்பன்ல இருக்கு. அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்காக இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பெங்களூரு புல்ஸ் டீம் ஆல்ரெடி டிஃபென்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இங்கே ஒரு டிஃபெண்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஃபெண்டரை வந்து சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பிளேயர் தான். சுரீந்தர் சிங் யூமும்பாவோட கேப்டனாக இருந்திருக்காரு. ஒரு பிளேயராகவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு சீசனில் அதிகமான அசிஸ்ட் கொடுத்த பிளேயர் இவர் தான். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிஃபெண்டர் தான். பட் நிறைய அவசரப்படுவார். நம்ம தமிழ் தலைவாசல் இருக்கிற அபிஷேக்கோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த சுரீந்தர் அப்படின்னு தாராளமாக நான் சொல்லுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சுரீந்தர் வந்து ஒரு பேட் சாய்ஸ் ஃபார் சைனிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெங்களூர் புல்ஸ் இப்போதைக்கு ஆஃப்லைனில் தான் சுரீந்தர் சிங்கை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ சுரீந்தர் சிங் இதுக்கப்புறமா பெங்களூர் புல்ஸ்க்காக ஆட போறாரு. பட் ஸ்டார்டிங் 7ல இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. பட் ஏதோ ஒரு நல்ல பிளேயருக்கு வாய்ப்பு போக போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ சுரீந்தர் சிங்கை இப்போதைக்கு சைன் பண்ணி எங்க கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி பெங்களூர் புல்ஸ் கூப்பிட்டுக்கிட்டாங்க. இது அஃபிஷியலாக பெங்களூர் புல்ஸோ ப்ரோ கபடியை அனௌன்ஸ் பண்ணலனாலுமே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ மேபி பெங்களூர் புல்ஸுமே கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அஃபிஷியலாகவே இதை பற்றி. அண்ட் இது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக் சீசன் 11ஓட ஷெட்யூல் விஷயத்துக்குள்ளே வரேன். ஆல்ரெடி ஷெட்யூல் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 3 வென்யூ நடக்க போது 3 வென்யூக்குமான ஷெட்யூலுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் லீக் போட்டிகள் எல்லாத்துக்குமான ஷெட்யூலுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ப்ரோ கபடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூலை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்திலிருந்து. இது எதற்காக? மேபி ஷெட்யூல் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்திருக்கா, என்னதான் மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ், அதாவது இவருக்கும் மேட்சஸ், அந்த மேட்சஸ் மாறலை. அந்த மேட்சஸ் என்னைக்கு நடக்க போகுது அந்த டேட்டும் மாறலை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிகேஎல் சீசன் 11க்கான மேட்சஸ் இல்லை மேட்சுக்கான டேட்ஸோ இங்கே மாறவே இல்லை. சரி, என்னதான் மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேல 2 போட்டி இருக்கு இல்லையா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் 2வது மேட்ச் சொல்லி 2 போட்டி இருக்கு இல்லையா? அதில் அந்த 2 மேட்சை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் 2வது மேட்சாகவும் 2வது மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்சாகவும் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சில டேட்ஸில் வந்து மேட்சஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி மேட்சஸோ இல்லை மேட்சுக்கான டேட்ஸோ மாறல. அந்த டேட்ல இருக்கிற 2 போட்டிகளோட டைமிங் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது எந்தெந்த டேட்ல மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். இப்போதைக்கு அக்டோபரை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி மேட்சஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவாஸ் இஸ் புனேரி பல்டன், 2வது மேட்ச் குஜராத் ஜெயண்ட்ஸ் இஸ் யூமும்பா, அண்ட் தென் 2nd நவம்பர் 3rd நவம்பர் 4th 5th 6th 7th நவம்பர் வரைக்கும் மாறி இருக்கு. அதுக்கப்புறமா 18th 21st 22nd 25th 26th நவம்பர் எல்லாம் மாறி இருக்கு. டிசம்பரை பொறுத்த வரைக்கும் 6th டிசம்பர் மட்டும் மேட்சஸ் மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் அப்படிங்கிறது மாறி இருக்கு. இதுல மேக்ஸிமம் தமிழ் தலைவாசோட மேட்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு அந்த டைமிங்ஸ் மாற்றப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் அப்படியே இரானி கப் 2024 பக்கம் வந்தோம் அப்படின்னா இரானி கப் 2024 மும்பை டீம் அஜின்கியா ரகானே கேப்டன்சி பண்ண அந்த மும்பை டீம் தான் இரானியன் கப் 2024 வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி பிட்வீன் மும்பை வெஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ரகானே மும்பை டீம் கேப்டனாகவும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட கேப்டனா ருத்ராஜ் கைக்வாடும் இருந்தாங்க. ருத்ராஜ் டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாரு. இந்த பக்கம் மும்பை ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டிங்கை கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், கேப்டன் ரகானே அண்ட் சர்ஃப்ராஸ் கானோட 200 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 537 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. இந்த பக்கம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்க ஜூரல் அண்ட் கூடவே அபிமன்யூஸ்வரன் அடிக்க ஒரு 400+ வந்தாங்க. 3rd இன்னிங்ஸ்லயும் மும்பை ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டிங்கை கொடுத்திருந்தாங்க. டாப் ஆர்டர் சொதப்பிருந்தாலும் முக்கியமா தனுஷ் கோட்டியன் தன்னோட செஞ்சுரி அப்படிங்கறத ஒரு டெய்லண்டர் தான் வரும், பட் அவர் செஞ்சுரி அப்படிங்கறத அடிச்சிருந்தாரு. அதனால 2nd இன்னிங்ஸ்லயுமே நல்ல லீட் அப்படிங்கிறது இரானி கப்பை பொறுத்த வரைக்கும் மும்பை டீமுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஓவராலா இந்த போட்டி அப்படிங்கிறது டிரா தான். ஸோ எந்த டீமுக்குமே ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கல. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லீட் எடுத்த காரணமா அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி மும்பை வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டிராஃபியை வின் பண்ணியிருக்காங்க இரானி கப் 2024. அஜின்கியா ரகானேவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் கேப்டன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இரானி கப்பு, ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி, தியோதோ டிராஃபி, சையத் முஸ்டாக் அலி அண்ட் கூடவே பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இப்போ ஆஸ்திரேலியாவில் போயுமே அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டாமினன்டான கேப்டன்சி ரெக்கார்டை வச்சிருக்காரு அஜின்கியா ரகானே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த இரானி கப் 2024 அப்படிங்கிறது வந்து நிறைய பிளேயர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்துச்சு. முகேஷ் குமார் ஒரு 5 for எடுத்திருந்தாரு. சரண் ஜெயின் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா சார்பா ஒரு 6 விக்கெட் எடுத்திருந்தாரு. தனுஷ் கோட்டியன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50, அதுக்கப்புறமா பவுலிங்ல ஒரு 3 விக்கெட்,
அதுக்கப்புறமா பேட்டிங்கில் திரும்பவும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு செஞ்சுரின்னு கலக்கியிருந்தார். அபிமன்யு ஈஸ்வரனோட ஒரு 190+, அது ஒரு அன்பீட்டனான ஸ்கோராக இருந்துச்சு. ஜூரால ஒரு செஞ்சுரியை மிஸ் பண்ணியிருந்தார். அஜின்கா ரஹானே ஒரு செஞ்சுரியை மிஸ் பண்ணியிருந்தார். சர்ஃபாஸ் கானோட 200ன்னு சொல்லிட்டு கோலாகலமாக இருந்துச்சு இந்த இரானி கப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபாஸ் கானுக்கு தான் போயிருந்துச்சு. இந்த டோர்னமெண்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது இல்லாம புனேரி பல்டனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடர் அப்படின்னே சொல்லலாம், பெஸ்ட் யங் ரைடரும் கூட அவரு. ஸோ மும்பையை சேர்ந்தவர் தான் பங்கஜ் மொஹிதே. நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும், நானுமே நம்புறேன். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2022-23 சிவ் சத்ரபதி அவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவரோட வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இன் கபடி, போத் டொமஸ்டிக் ப்ரோ கபடி எல்லா இடத்துலயும் சேர்த்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால பங்கஜ் முகிதை அந்த அவார்டு வந்து அந்த இயற்காக கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா ஒரு சூப்பரான நியூஸ், அதனால தான் அதையும் இது கூட நான் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது நியூஸ் ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன பொறுத்த வரைக்கும், ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்கான ஹைதராபாத் லெக், இதான் ஃபர்ஸ்ட் லெக் இல்லையா? ஸோ இந்த ஹைதராபாத் லெக்குக்கான டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க போயிட்டு டிக்கெட்டை புக் பண்ணலாம். எங்க புக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புக் மை ஷோல. நார்மலா நீங்க வந்து சினிமா டிக்கெட் புக் பண்ற மாதிரியே புக் மை ஷோல போயிட்டு ப்ரோ கபடின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஹைதராபாத் லெக் வரும். கிளிக் பண்ணி எந்த மேட்சுக்கு, ஐ மீன் எந்த டேக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 மேட்ச் வந்து ஒரே நாள் இருக்கும். ஸோ நீங்க ஒரு டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா அந்த 2 மேட்சையுமே பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டேவை கிளிக் பண்ணி டிக்கெட் புக்கிங் குள்ள போனீங்க அப்படின்னா, ஸோ டிக்கெட் ரேட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் செக் பண்ணதுல 500 rupees அப்படிங்கிறது மினிமம் ரேட்டா இருந்துச்சு. அது இல்லாம 2 விஐபி ஸ்டாண்ட்ஸுமே அவைலபிளா இருந்துச்சு. ஸோ விஐபி ஸ்டாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஐபி ஸ்டாண்டுக்கு 1000 rupees, ரெண்டாவது விஐபி ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupees இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான். அது இல்லாம மற்ற நாட்களில் போனீங்கன்னா, ஸோ அதே ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் 300 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஹையஸ்ட் பிரைஸே 1500 முடிஞ்சிடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் அண்ட் முக்கியமான போட்டிகள் அப்படிங்கிறதுனால, முக்கியமாக தெலுங்கு டைட்டன்ஸ் ஆட போறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் எந்த போட்டிகள்லாம் மாறுறாங்களோ அந்த மேட்சஸ்க்கான ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஐ மீன் 500 மினிமம் ரேட்டாக இருக்கும். தெலுங்கு டைட்டன்ஸ் ஆடாத மேட்சஸை பொறுத்த வரைக்கும் 300 டிக்கெட் ரேட் அப்படிங்கிற மாதிரி வச்சு வித்துட்டு இருக்காங்க. டிக்கெட் ரேட் என்னமோ அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் புக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா 2 போட்டி பார்க்கலாம். முக்கியமாக தெலுங்கு ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது கட்டமாக இருக்கும். ஏன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் கம்பேர் கொடுக்க வேண்டிய ஒரு சீசனாக இது இருக்குது. பட் நமக்கு இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் டிக்கெட் வாங்கிட்டு ஹைதராபாத் போய் அதுக்கு ஒரு செலவு பண்ணி கொஞ்சம் கஷ்டம் தான். சென்னையில் வச்சிருக்கலாம், நாமளும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் இப்போ ஒன்றும் கிட்ட போல. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, இல்லை நீங்களே போய் பார்க்கணுன்னாலுமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஹைதராபாத்தில் இருந்தாங்கன்னா வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேறு எதை பற்றி நான் அப்டேட் வேணும் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.